ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிரிச்சது எனக்கு மட்டும் தான் பிரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம். எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு தடவை சொல்லிடுங்க. வேறு யாருக்காவது வேணும்னா கூட எக்ஸ்டென்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. முக்கியமாக அந்த நியூ கமர்ஸ் இருக்கிறவங்க பாலாஜிவா, ஆமாம் ஆமாம். கொஞ்சம் அவங்களுக்கு கம்யூனிட்டி பற்றி சொல்லுங்கள், எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஓகே, நம்ம கம்யூனிட்டி வந்துட்டு இப்போ நம்ம கம்யூனிட்டியை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீ பெனா சொல்லுங்க ஏதாச்சும். மேகா வந்துட்டாங்க. கேக்குது மேகா, இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே. ஓகே, லாஸ்ட் டைம் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு எனக்கு மட்டும்தான் செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஓட்டிங்ஸ் பண்றோம்ல, இந்த ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் ஹப் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஓட்டிங்ஸ் வந்துட்டு அது அதுல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் அந்த ரோல். இப்போ யாருக்காவது மத்த இது ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனித்தனியா. இப்போ இன்டராக்டிவா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதுல நிறைய டொமைன் பிரிச்சு வச்சிருக்கோம்ல, ஜெனரல், ஓட்டிங் அண்ட் டிசிஷன் ஹப், கிரேசி நெட், இன்சைட்ஸ், அது மாதிரி. அதனால இப்போ கிரேசி நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்ன பண்ணுவோம், நம்ம ஃபன்னா இருக்கிற மீம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஷேர் பண்றது இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இன்டராக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல வந்துட்டு டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து இது ரிலேட்டடா அதுல வந்துட்டு போஸ்ட் சம்பந்தமா ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் இன்டராக்டிவ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதே மாதிரி நம்ம யூடியூப்ல எஃப்ஓசி சேனல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்துட்டு இப்போ செஷன் ஸ்டார்ட் ஆகிறத ரெக்கார்ட் பண்ணி எண்ட் ஆகுற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த டே ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடணும். அந்த இது இருக்கு. யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏதாவது ஒரு ரோல் எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு ரோல் எடுத்து அதை கன்சிஸ்டண்டா பண்ணா மட்டும் போதும். இப்போ இருக்கிற மெம்பருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நோ ப்ராப்ளம். பேச முடியலன்னா கூட மெசேஜ் கூட போடுங்க. கைஸ் ரிப்ளை பண்ணுங்க. மேகா, நீங்க ஏதாச்சும் எடுத்துக்கிறீங்களா ரோல்? எந்த ஒர்க் இருந்தாலும் ஓகே. எது படிச்சு நான் எடுத்துக்கிறேன். இல்ல, உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல நான் சொல்றதை விட நீங்க சூஸ் பண்ணா நல்லா இருக்கும், அதனாலதான். இல்ல அப்படி எனக்கு எல்லா டாபிக்கும் ஓகே தான். புரியல மேகா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, சாரி. எனக்கு எந்த டொமைன் நான் எடுத்துக்கிறனாலும் எனக்கு ஓகே தான். செஷன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுற வரைக்கும் செஷனை ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண முடியுமா? அந்த ரோல் எடுத்துக்கிறீங்களா? ஓகே. சரி, அப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் நான் மேனுவலா எழுதி வச்சுக்கிறேன் யாராருக்கு என்ன ரோல்னு. ஸோ ஒரு நிமிஷம் ரூல்ஸை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க. கம்யூனிட்டி ரூல்ஸா? இல்லை, ரூல்ஸ் மொத்தம் எத்தனை ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன டைப் ஆஃப் ரூல், அதை சொல்லிடுங்க. போன தடவை நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க, சொன்னால் தானே ஒரு கிளியாரிட்டி இருக்கும். ஓகே ஓகே.
கைஸ் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது வருமா. ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் நீ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண வருமா. சரி ஓகே. என்னோட மைக் எதுவும் இதாக இல்லையே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் கேட்கலையா? கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, ஏர் காத்து அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஓகே. இப்போ இப்போ கேக்குதா? ஜீவா இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஜீவா இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஆனா இப்பதான் ரொம்ப சவுண்ட் அதிகமா கேக்குது. ஒரு நிமிஷம், மைக்கோட சென்சிட்டிவிட்டி குறைச்சிட்டேன். இப்போ ஓகே இப்போ ஓகே இப்போ ஓகே. ஓகே. ஸோ ஆல்ரெடி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கணும். ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா? ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் என்னென்ன கேட்டகரி ஆஃப் ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் ஹப்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்காக என்ன சொல்கிறேன். இந்த ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் ஹப்புங்கிறது வந்துட்டு மேஜரான விஷயங்களை வந்துட்டு அதாவது இந்த கம்யூனிட்டியில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வர்றது, இல்லை ஒரு புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வர்றது அப்படின்னா, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. ஸோ இங்கே தான் வந்து போலிங்ஸ் நடக்கும். ஸோ இங்கே நடக்கிற போலிங்ஸை பொறுத்து தான் வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்கும். ஸோ இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவையும் போல் போடுவோம். ஸோ அதை பொறுத்து வந்து மாறும். ஸோ இதை வந்து ஒருத்தர் மெயின்டைன் பண்ணும். இதில் போல் போடுறது, இதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் இந்த போலை கரெக்டாக 2 நாளைக்குள்ளே எவ்வளோ ஓட்ஸ் வருதோ அந்த ஓட்ஸோட வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் மெசேஜ், டிசிஷன் மேக்கிங் மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ். ஸோ இந்த மாதிரி மெசேஜ். ஓகேவா? ஸோ இது ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த கிரேசி நெட் இன்சைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த கிரேசி நெட்னா என்னன்னு சொல்லுவேன். ஸோ அந்த கிரேசி நெட்டுங்கிறது இப்போது இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மீம்ஸ். ஸோ இந்த மாதிரி மீம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் டெக்கு ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னியான வேலை சொல்கிற மாதிரி இந்த டெக் மீம்ஸு, இன்ஜினியரிங் மீம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மீமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது பார்க்குறப்போ நார்மல் மீம் மாதிரி தான் தெரியும், பட் இதோட அர்த்தம் வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் போகும். ஸோ அந்த மாதிரி ஸோ கரண்ட் சினாரியோ, கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மெயினாக ஷேர் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியரன்ஸ் வேணும்னா ஒவ்வொரு தடவையும் இந்த பின்னணி மெசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பின்னணி மெசேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேலவே வந்து போட்டிருக்கும், பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதில் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்சைட்ஸுங்கிறது இந்த மாதிரி ஒரு ஒர்க்ஃபுல்லான வந்து யூடியூப் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு புதுசாக இருக்கிற மாதிரியான கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெய்லி பைட்ஸுங்கிறது டே டு டே ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸு, அந்த மாதிரி நியூஸ்லாம் படிப்பீங்க, நியூஸ் ஆர்டிகல்ஸு, அந்த மாதிரி குவாட்ஸு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டெய்லி பைட்ஸில் போகும். ஓகேவா? இப்போது இதெல்லாம் வந்து யாரும் மேனேஜ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த கிரேசி நெட், இன்சைட்ஸ், டெய்லி பைட்ஸ், ஸோ இது மூணுமே வந்து அவங்கவுங்க, அதாவது நம்ம மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஸோ இதை யாரும் மேனேஜ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் வந்து ஒருத்தர் மேனேஜ் பண்ணணும், அதை பற்றி நம்ம பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்ரிஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரிஸுங்கிறது இந்த மாதிரி கைட்லைன்ஸு, அப்புறம் வந்து யாரை எங்கே ரீச் பண்ணணும், யார் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க, யார் எதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக வந்து பிரிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டை ரைட் பண்ணி ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணும் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் அப்படிங்கிற செக்ஷன். ஸோ இது ஆப்வியஸ்லி ரெக்கார்டிங் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் நம்ம இப்போ வரைக்கும் நடந்த எல்லா செஷனோட ரெக்கார்டிங்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கீழே ஒரு யூடியூப் லிங்க்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணோம்னா வேணுங்கிறப்போ நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணோம், ப்ளஸ் இதில் வந்து இதுலேயும் அந்த ரெக்கார்டிங் செஷன்லையும் ஷேர் பண்ணோம், ப்ளஸ் யூடியூப்லேயும் வந்து அப்லோட் பண்ணோம். அவ்வளோ.
ஸோ நீங்கள் ஒரு தடவை மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செஷன், இந்த டெலகிராமில் நடக்கிற இந்த செஷனை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் இங்கே மோர்னு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் போயிட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் காட்டுதா? ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷனாக ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னாலே வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட சேவ்டு மெசேஜில் போய் உட்காந்துருக்கும். உங்கள் சர்ச் பார் போனீங்க அப்படின்னா சேவ்டு மெசேஜில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சேவ்டு மெசேஜ் போனீங்கன்னா அந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிச்சா? இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் அப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் இருக்குது. இதெல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் சொல்கிறேன். அடுத்து டாக்குமெண்ட்ரிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரோல். மொத்தம் 3 ரோல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன், கம்யூனிட்டி செக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரோல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த வீக் பைட்ஸ் நடக்குது இல்லையா? வாரம் சண்டே அன்னைக்கு நடக்கும் கரெக்டாக? ஸோ இதை வந்து இனிஷியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி இங்கே ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்துருக்கோம். ஸோ இந்த இதை பாருங்கள், இதில் எடுத்துக்கோமா ஆஸ் பர் த ஓட்ஸ் அப்படின்னு போட்டு இனிமேல் வந்து வீக் பைட்ஸை வந்துட்டு யார் வந்து ஹோஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி வீக் பைட்ஸுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியுங்களா? ஸோ அப்படி தெரியல அப்படின்னாலும் கூட ரோல்ஸ் எடுக்கிறவங்க கிட்ட நான் இன்னொரு இடம் வேணாலும் சொல்லுவேன். ஓகேவா? என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வீக் பைட்ஸ் வந்து சண்டே அன்னைக்கு முடியுது அப்படின்னா வீக் பைட்டோட எண்ணில் இப்போ நியூ ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் பைட்ஸுக்கு யார் ஹோஸ்ட்டுங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். அது வந்து டிஸ்கஷன் மூலமாக சூஸ் பண்ணணும். யாருமே வந்து நெக்ஸ்ட் வீக் பைட்ஸுக்கு ஹோஸ்டாக இருக்கிறதுக்கு விருப்பப்படல அப்படின்னா ஸ்பின் வீல், அதாவது ஒரு வீலை வந்து டிஜிட்டலாக ஸ்பின் பண்ண விட்டு அதில் யாரோட ஒருத்தரோட பேர் வந்து ரேண்டமாக இருக்கும். ஸோ அந்த ரேண்டமாக ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு ஹோஸ்டாக போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் பைட்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே. அந்த ஸ்பின்னிங் பண்றது வந்துட்டு லாஸ்ட் வீக் யார் வீக் பைட்ஸ் எடுத்தாங்களோ அவங்க தான் ஸ்பின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்க தான் ஸ்பின் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, அது எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்மளோட மெயின் மோட்டோ இங்கே டிசிஷன் எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணோம், அவ்வளோதான். அது இவங்க தான் பண்ணோம் அவங்க தான் பண்ணணும் எதுவும் இல்லை. யார் வேணா பண்ணலாம். ஓகே, இது பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாபிக் சூஸ் பண்ணுறது. இந்த வீக் பைட்ஸுக்கு டாபிக்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்து ஹோஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்துட்டு 2லேருந்து 3 டாபிக் வந்து அவங்களே ஹோஸ்ட்டே வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு போலிங் நடக்கும். அதில் மெம்பர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹோஸ்ட் வந்துட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து தேவை. ஸோ இப்போ மொத்தம் 4 மேஜர் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சொல்லிட்டேன். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கைஸ் கேக்குதா? ப்ரோ ஓகே, இப்போ உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ என்ன ரோல் இருக்குது, அதுக்கு எந்தெந்த ரோலுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறத சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ரோலாக வந்துட்டு பிரித்து எடுக்கிறது மட்டும்தான். ஒவ்வொருத்தர் வந்து ரோலும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குல்ல, என்னென்ன ரூல்ஸு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்தெந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு. ஏதாவது குவாரிஸ் இருந்ததுன்னா கேளுங்க. கைஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க கைஸ்.
எந்த டவுட்ஸும் இல்ல. ப்ரோ கிளாரிட்டியா இருக்கு. சஞ்சய் சொல்லுங்க, நீங்க பேசுறது கேட்கல. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேணா மெயினாக உங்களுக்கு கேட்கணும். உங்களுக்கு என்ன என்ன எப்படி அப்படிங்கிறது புரியுதா? இன்னைக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே, அதனால தான் கேட்குறேன். கேட்குதாயா? ஹலோ, நான் பேசி கேட்குறாயா? ஜீவா, ஆரம்பிச்சிருங்க. ஜீவா கேட்குதா? கைண்ட்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க கைஸ். ஏன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்களா உங்ககிட்ட கேட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு எடுக்கிறோம். அதான் நாங்களா கொடுத்தா அது நல்லா இருக்காது, நீங்களா எடுத்துக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் பேசுங்க. அப்படி பேச முடியலன்னா கூட மெசேஜ் அது பண்ணுங்க ப்ளீஸ். கைஸ் இருக்கீங்களா? சொல்லுங்க மேகா, ஏதாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கா? இப்போ சொன்னதை வச்சு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஓகே தான். நான் இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் எடுத்துக்கிறேன். சரி ஓகே மேகா, அப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன் நீங்க எடுத்து பாத்துக்கிறீங்களா? செஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகுறப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம எஃப்ஓசி சேனல்ல மட்டும் அப்லோட் பண்ணிடணும். அப்புறம் நம்ம கம்யூனிட்டிலையும் இங்க டெலிகிராம்லயும் அப்லோட் பண்ணிடணும். ஓகே ஓகே மேகா. ஒரு டைம் மட்டும் எப்படிங்கறது கொஞ்சம் அந்த இதுல இந்த செஷன் லாஸ்ட் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன். ஓகே சொல்லிரலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, மத்தவங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? கைஸ் கைண்ட்லி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்சைட் செஷன் ஒன்னு எடுத்துக்கிட்டுவாங்க ப்ரோ. இன்சைட்ஸ் ஹலோ கைஸ், கேக்குதா? சஞ்சீவ், ஆக்சுவலி இன்சைட்ஸ் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து மேனேஜ்மெண்ட் கீழே வர்றது இல்லை. நம்ம அதை வந்து காமன் செக்ஷனாக வந்து யூஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து மேனேஜ் பண்ணுற இதுக்கு கீழே வராது. அது ரோலே கிடையாது, ஓகேவா?
நீங்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ரெக்கார்டிங்ஸ் வந்து மேகா ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. மீதி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரிஸ், அப்புறம் வந்து இது இருக்கு ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் ஹப். ஸோ இது ரெண்டை மேனேஜ் பண்ணுற பொசிஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வீக் பைட்ஸை மேனேஜ் பண்ணுற பொசிஷன் இருக்குது. ஓகேவா, ரோல் இருக்குது. ஸோ இந்த 3 இருக்குது. எனக்கு இதை தவிர மீதி இதுவும் ஓகே தான். எனக்கு ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் மீதி இதுவும் ஓகே தான். எல்லாரும் எடுத்து எது கடைசியில் ரிமைனிங் இருக்கோ அதை கூட எடுத்துக்கிறேன். மேகா, நீங்கள் உங்களுக்கு ஓகேங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா, நமக்கு வந்து நீங்கள் அப்படி எதுவும் நினச்சிக்கணும். ஓகேவா, நீங்கள் சூஸ் பண்ணதால் மற்றவங்களால எடுக்க முடியல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. முன்னாடியே கேட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வர்ஸ் அந்த அந்த பேசிஸில் தான். முதல்ல யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது. ஓகேவா, ஓகே. ஸோ அதனால் எதுவும் ஒரி பிடிக்காது. புரியல, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். வேணா நீங்கள் இப்போ ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் பண்ணலாம். மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அது ஓகேனா ஃபிக்ஸ்டாக அதுலேயே இருந்துக்காங்க. ஓகேவா, ஓகே. அப்புறம் நான் ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே சஞ்சீவ், அப்போ ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் அப்போ அவங்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் அப்போ எடுக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது சஞ்சீவ். கேட்குது. ஆக்சுவலி எனக்கு மட்டும்தான் அப்படி கேட்குதா? எல்லாத்துக்குமே வாய்ஸ் தெளிவாக கேட்குதா அவரோடது? ஹலோ இல்ல ப்ரோ, சஞ்சீவ் உங்க வாய்ஸ் இப்போ ஓகே. இப்போ கிளியரா இருக்குங்க ப்ரோ? இல்லை, கொஞ்சம் ரொம்ப உள்ள தெளி கேட்குது சஞ்சீவ். மைக்கை முடிஞ்சா கொஞ்சம் மாத்துறீங்களா? இப்போ கிளியரா இருக்காங்க ப்ரோ? இப்போ சொல்லுங்க சஞ்சீவ், கேட்குது. இப்போ டாக்குமெண்டேஷன் பார்ட்டுங்கிறது அந்த ரிட்டன் அந்த மெசேஜ் எல்லாமே நான் மெயின்டைன் பண்ணுவாங்க ப்ரோ இப்போ அந்த இதுல. நம்ம இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ப்ளஸ் வந்து இந்த கைட்லைன்ஸ், உங்களோட அந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி கைட்லைன்ஸ் ரைட் பண்ணுறது, புதுசாக வந்துட்டு இது இப்போ வீக் பைட்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியும். ஸோ அதை வந்து எழுதுறது. ஸோ இந்த மாதிரி இப்போ வீக் பைட்ஸ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? அப்படிங்கிறது வீக் பைட்ஸ் ஃபுல்லாக இது பண்ணிக்கணும் ப்ரோ. அதாவது வீக் பைட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறோம்ல, ஒவ்வொரு வீக்கும் நம்ம வந்து வீக் பைட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு போலிங் போடுறோமா? ஸோ யாருங்கிறத சூஸ் பண்ணுறோம், போலிங் போடுறோம். அதுக்கடுத்து வந்து எந்த டைமில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போலிங் போட்டு அதுக்கு வந்து டிசிஷன் மேக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து பார்த்துக்கணும். எப்பயுமே வீக் பைட்ஸ் அப்படின்னாலே அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. ப்ரோ நான் டாக்குமெண்டேஷன் பார்ட் தான் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. ஓகே, அப்போ டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கிறீங்களா? யாராவது ரோல் எடுத்து என்ன பண்றது அப்படின்னு எதுவும் தெரியாமல இருக்காங்க. ஓகேவா, நீங்க தாராளமா வந்துட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத கேட்குறேன். எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, என்ன பண்றது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. ஓகேவா, மெயினா இப்போ எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 பேரா பண்றப்போ உங்க கண்ணுக்கு வந்து அதிகமா டாமினன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இஷ்யூ வந்து அதிகமா நானே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா, ஸோ 2 பேர் மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்னடா இவங்க மட்டுமே பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்து அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். கம்யூனிட்டிங்கிறது எல்லாருமே பேசணும், அதே போல் எல்லாருமே வந்து நாலேஜை ஷேர் பண்ணணும். ஸோ 2 பேர் மட்டுமே பேசுறது இல்லை, ஒரு 3 பேர், ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டுமே பேசிக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டுமே அமைதியாக இருந்தாங்க அப்படின்னாலே அது ஆக்சுவலாக கம்யூனிட்டி கிடையாது. ஓகேவா, ஸோ நம்மளோட மோட்டமும் அது கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணோம், எல்லாரும் இங்கே வந்து பவர்ஸ் வைஸும் சரி எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஜஸ்ட் இனிஷியேட் இவ்வளோ நாளாக ஜஸ்ட் நான் இனிஷியேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, பட் என்னன்னா எல்லாத்தையும் ஒரு 2-3 பேர் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தது இவ்வளோ நாளாக. இனிமேல் நம்ம அதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் டிவைடடாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஈக்குவலான பவர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து டாமினன்ஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. கேஸ் அதிகமாக பேச முடியாது, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஓகேவா, நான் பேச கேட்குது இல்லையா? கேக்குது.
ஓகே. நெறைய பேர் வந்து டாமினன்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்து நானும் அத முடிஞ்ச அளவு வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மொத இதுக்கு முன்னாடி சஸ்பெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவ பேசியிருந்தோம். அப்பயும் வந்து எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகல. பட் போன தடவ வந்து ரொம்ப 2ஓ 3 பேர் தான் வந்திருந்தீங்க. ஸோ அதனால தான் போஸ்ட்பான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவை எல்லாரும் வந்துட்டீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு பேசி முடிவு எடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரி பண்ணிக்காதீங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபோன் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் மெசேஜ் போடுங்க. கம்யூனிட்டிலே மெசேஜ் போடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் நாளைக்கு வேலைக்கே போனாலும் கூட ஒரு மேனேஜ்மெண்டல் ரோல் போகணும், மேனேஜர் ரூல்ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்டல் ரோல், லீடர்ஷிப் இருக்கிற ரோலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தாகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரோல் எடுத்து மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து அங்கே அவங்களால வந்து ஈஸியாக சர்வை ஆக முடியும். ப்ளஸ் வந்து ஈஸியாக அவங்களால ஹேண்டிலும் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டி வருங்கிறதும் தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க யாராவது வந்து இந்த மாதிரி டாமினன்ஸ் யாராவது ஃபீல் பண்ணீங்களா? இந்த மாதிரி இன்னும் 2 பேர் 3 பேர் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது, இல்லை அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா? ஃப்ரீயாக சொல்லுங்கள். இங்கே முன்னாடி வந்து அதை தான் சொல்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? பெருமா சஞ்சீவ் ப்ரோ என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஒரு டாக்குமெண்ட்ரி செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே 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 ஓகே. அடுத்து மூவ் பண்ணுவோம். அடுத்து யாருக்காவது அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? கைஸ் இல்லைன்னா இல்லைன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு மெசேஜ் தட்டுங்க. ஓகேவா? அப்படிலாம் ப்ரோ. ஓகே. அப்படிலாம் ப்ரோ. ஓகே. ஆக்சுவலி 2 பேர் வந்து புதுசாக வந்திருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதை பற்றி கடைசியாக பேசலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அப்போ நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது மொத்தம் 2 எடுத்திருக்காங்க. மேகா வந்துட்டு ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் ஹப் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் வந்துட்டு இது எடுத்திருக்காரு, டாக்குமெண்டேஷன், அந்த டாக்குமெண்ட்ரி செக்ஷன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ மீதி இருக்கிறது 3 ரோல்ஸ் இருக்குது. இந்த வீக் பைட்ஸை மேனேஜ் பண்ணுறது ஒன்று, ப்ளஸ் வந்துட்டு இது ரெக்கார்டிங்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு ரோல் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ரோல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த 2 ரோலை முதல்ல எடுத்துடலாம். ஸோ இந்த 2 ரோல் ப்ளஸ் வந்து இன்னொரு ரோல் கூட இருக்குது. பட் ஆனால் அது அந்தளவுக்கு முக்கியமான ரோல் இல்லை. அதை இப்போதைக்கு வேணான்ட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன். யாருக்காவது இதுதான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லுங்கள். ஓகே. இந்த ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இந்த நாலேஜபிளான கண்டென்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி இதை ஷேர் பண்ணுறது. ஸோ எல்லாருமே பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதை வந்து ஆர்கனைஸ்டாக யாராவது ஒருத்தரால் வச்சுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி யாராவது பண்ண முடியுமா? கைஸ் கேக்குதா? எப்படி டெய்லி இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனுப்புற மாதிரி? இல்லை, அது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய மெசேஜ் போடுவாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில குவாரிஸ் இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து தனி செக்ஷன் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஜீவாவும் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து இந்த ப்ரோக்ராமிங்க்கு தனி செக்ஷன், அப்புறம் இந்த ஹவு டு கெட் ஸ்டார்ட், இந்த கிளாரிட்டி செக்ஷன், ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க.
ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து எத்தனை பேர்த்துக்கு தேவை, இது வந்து எத்தனை பேர்த்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒருத்தர்கிட்ட வந்து அது கேட்கணும். அப்படி இல்லைனாலும் மெசேஜ் போட்டு, ஸோ இந்த மாதிரி செக்ஷன் தேவையா, அப்படி இருந்தது அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு தேவைப்படுது, ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த செஷன் அந்த அளவுக்கு தேவைங்கிறது இப்போதைக்கு இல்லை. பட் ஆனால் நம்ம இன்னும் அதிகமாக க்ரோ ஆகிறப்போ, ஒரு 50 மெம்பர்ஸ் ஆனால் அப்படியே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிடும். எத்தனை பேர்த்துக்கு தேவை, எத்தனை பேர்த்துக்கு தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாயிடும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்மால் சைஸில் இருக்கிறதால இந்த ரோல் அவ்வளோக்கும் வந்து தேவைப்படாது. ஓகேவா? பட் ஆனால் இதோட இப்படி ஒரு ரோல் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போதைக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுற 2 ரோல் இருக்குது. இந்த ஒரு ரோல் வந்து ஆப்ஷனல் மாதிரி. ஓகேவா? ஸோ இன்னும் 2 ரோல் இருக்குது. யாராவது எடுக்கிறீங்களா? ஒன்று வந்துட்டு ரெக்கார்டிங்ஸை மேனேஜ் பண்ணுறது, 2வது வீக் பைட்ஸை மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த 2 இருக்குது. இந்த ரோல்ஸ்க்கான டீட்டெயில்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் ஒரு தடவை கூட டைப் பண்ணி டாக்குமெண்ட்ரிஸில் போட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். வர்மா ரெக்கார்டிங் செஷன் மேகா எடுத்திருக்காங்க. நான் வந்துட்டு ஓட்டிங் அண்ட் டிசிஷன் ஓட்டிங் செஷன் நான் அதை எடுத்திருக்கேன். சஞ்சீவ் வந்துட்டு டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம். மேகா வந்துட்டு ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் அப்போ எடுக்கிறதா சொன்னாங்களே. சஞ்சீவ் வந்துட்டு டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. மேகா வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ். நீங்கள் அப்போ கட் ஆயிட்டீங்க, அதனால தெரியலன்னு நினைக்கிறேன். இடையில ஒரு தடவை போயிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ மேகா ஒரே ஒரு தடவை உங்களோட சாய்ஸ் சொல்லுங்க. இல்லை ஒரு வேளை நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் வோட்டிங்ஸ் அண்ட் இது சொன்ன டெசிஷன்ஸ். ஓகே மேம். ஸோ அதை கேட்டு ஜீவா, நீங்கள் அப்போது ரெக்கார்டிங்ஸ் எடுத்துக்கீங்களா இல்லை எப்படி? ஓட்டிங்ஸ் நான் சொல்லியிருந்தேனே வருமா லாஸ்ட் வீக்கு. சரி, ஓகே ஓகே. அப்புறம் நான் வீக் பைட்ஸ் எடுத்துக்கிறேன். ரெக்கார்டிங்ஸ் பண்ணுமேகா. இல்ல நான் வீக் பைட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப ஓட்டிங்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, நான் வீக் பைட்ஸ் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. அப்ப ரெக்கார்டிங்ஸ் இன்னும் ரிமைனிங் இருக்கு. அந்த ரோல்ஸ் யாராவது எடுத்துக்கிறீங்களா கைஸ்? ஸ்ரீ ரம்யா 2 பேர் ரிமைனிங் இருக்கீங்க. பேசுங்க, பயப்படாதீங்க. ரம்யாக்கு வந்து மைக் ஆன் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இஷ்யூ இருக்கா? அவங்க வந்து ரெக்கார்டிங்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ரெக்கார்டிங்ஸ். ஓகே ஓகே ரம்யா, ஓகே ஓகே. ரம்யா, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா இங்கே ஜென்ரலில் போடுங்க, அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மைக்கில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஐ திங்க் ஆக்சஸ் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இந்த இஷ்யூ வந்தது. நான் வந்து பர்மிஷன் வந்து டிலே பண்ணியிருந்தேன். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆக்சஸை வந்து அலோவ் கொடுத்துட்டீங்க, மைக் ஆக்சஸ் அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைக் வேலை செய்யும். ஓகே ஓகே. ரெக்கார்டிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, டபுள் டன். ஸோ இப்போது ஒரே ஒரு தடவை ஒரு சம்மரி மட்டும் கொடுத்துருங்க ஜீவா, யார் யாருக்கு என்னென்ன ரோல்ஸ் அப்படிங்கிறது. யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தடவை ஒரு வீடியோவாக முடிஞ்சால் வீடியோவாக ஷூட் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா கூட தனி டெக்ஸ்ட்டாக கண்டிப்பாக வந்துடும். முடிஞ்சால் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே வர்மா. இப்போ நான் யார் யார் என்னென்ன ரோல் எடுத்திருக்கீங்கன்னு ஒரு டைம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் ஹப், நான் ஓட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பார்த்துக்கிறேன். அடுத்து மேகா வந்துட்டு வீக் பைட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சஞ்சீவ் ப்ரோ வந்துட்டு டாக்குமெண்ட்ரி செஷன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ரம்யா வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பேரும் 4 ரோல் எடுத்தாச்சு.
அடுத்து இன்னொரு ரோல் இருக்கு தானே வருமா? ஆக்சுவலி அது வந்துட்டு ஆப்ஷனல். இப்போ யாராவது எடுக்கிறீங்க, அதுக்கு பில்லிங் இருக்கா? ஓகேவா, நீங்கள் இப்போ கூட எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஆப்ஷனல் தான், எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்சைட்ஸ் வருமா? இல்லை இல்லை, இன்சைட்ஸ் இல்லை. யாரும் குழப்பிக்க வேணாம். இன்சைட்ஸு, டெய்லி பைட்ஸு, கிரேசி நெட், ஸோ இந்த மூணுமே வந்து நாம வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ முன்னாடியிலேருந்து அதான் சொல்கிறோம். ஸோ இதை யாரோ ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இட் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன், டாக்குமெண்ட்ரிஸ், ரெக்கார்டிங்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய செக்ஷன்ஸ். பட் இந்த மீதி இருக்கிற இந்த கிரேசி நெட், இன்சைட்ஸ், டெய்லி பைட்ஸ், ஜென்ரல், ஸோ இதெல்லாமே வந்து இண்டிபெண்ட். யாரும் ஒருத்தர் மேனேஜ் பண்ணுங்கிறதுல இது எல்லாம் இதில் வர கண்டென்ட் எல்லாருமே நமக்கு பிடிச்சதை நம்ம ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். அது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இன்னொரு அந்த ஆப்ஷனல்னு சொன்னது என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து இது தேவைப்படும் இல்லையா? ஸோ மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தனி செஷன் வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தனியாக முன்னாடி வந்து இந்த இன்ட்ராக்டிவ் செஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் இது நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. பட் இனிமேல் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு அப்புறம் இன்னும் அந்த இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் செஷன் ப்ளஸ் வந்துட்டு இந்த இது முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ யார் யாருக்கு என்னென்ன தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கரியர் கிளாரிட்டி செஷன், ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். கரியர் கிளாரிட்டி செஷன், ஹவு டு கெட் ஸ்டார்ட், ஸோ இந்த மாதிரி செஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் ஆனால் அது எனக்கு வந்து தெரியல. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜென்ரல்லையும் அப்புறம் மீட்டில் வந்து சொல்கிறப்போ மட்டும்தான் வந்து தெரிஞ்சது இல்லையா? எல்லாத்துக்குமே அது அப்போ மட்டும்தான் தெரிஞ்சது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு பைத்தான் பற்றினா ஒரு வெபினார் மாதிரி ஒரு செஷன் வந்து தனியாக தேவை. ஒரு கிளாரிஃபிகேஷன் செஷன் மாதிரி ஒன்று தேவை. பட் வந்து அது உங்களுக்கு மட்டும்தான் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களே மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேத்துக்கு கூட அது தேவைப்படலாம். பட் ஆனால் நீங்கள் சொல்லாததால் அவங்களும் வந்து வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கேட்டிங்க அப்படின்னா, இது எத்தனை பேத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கேட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுற பொறுப்பை வந்து ஒருத்தர் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம இன்ட்ராக்டிவ் செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யாராவது ஒருத்தர் மேனேஜ் பண்ணுறீங்களா? இன்ட்ராக்டிவ் செஷனுக்கு ஹோஸ்ட்டாக இருந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ரோல் இருக்குது. பட் இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு ஆப்ஷனல். யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். என் வாய்ஸ் ஆடியோவில் தானே இருக்குது. இன்டராக்டிவா கொண்டு போறதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்க கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுது இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. வாய்ஸ் கேட்குதா? ஓகே. எதுவும் இல்லை அப்படின்னாலும் நோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுங்கய்யா. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும். எல்லாத்துக்கும் அது வந்து நல்லதாகவும் இருக்காது. ஓகேவா? டைம் வந்து எந்த அளவுக்கு வேல்யூவான அசட்டுங்கிறத நம்ம முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அமைதியாக இருந்தீங்கன்னா தான் இன்ட்ரெஸ்டா இல்லையாங்கிறதே தெரியாது. கன்ஃபியூஷன்லேயே இருக்கும், ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஓகேவா? வரணும். அதே மாதிரி கெரியர் கிளாரிட்டியும் வந்துட்டு நம்ம 3 மெம்பர்ஸ்க்கு தான் பிரிச்சிருக்கோம். மற்ற மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு இன்னும் பிரிக்கல. இப்போ நம்ம சைடு வரணும்னா, இப்போ என் சைடு எனக்கு என்னன்னா டிசைனிங் சொல்லியிருக்கீங்க. அப்போ டிசைனிங் பத்தி ஏதாச்சும் வேணும்னா நீங்க என்கிட்ட வரலாம். அந்த மாதிரி 3 பேர்த்துக்கு தான் நம்ம பிரிச்சிருக்கோம். நம்ம கம்யூனிட்டியில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் பிரிக்கவே இல்லை. அதை பத்தி என்ன பண்ணலாம்?
கண்டிப்பாக அதை வந்து இந்த மந்த்தில் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு செப்பரேட் செஷன் தான். கண்டிப்பாக வந்து அதை பண்ணலாம். ஓகேவா? ஓகே வருது. ஸோ நம்ம மெயினாக வீக்லி நடத்த வேண்டிய இந்த இன்ட்ராக்டிவ் செஷன், அப்புறம் இந்த வீக் பேட்ச். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இப்போது அதை பற்றி பேசலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீக் பைட்ஸ் எடுக்கிறதுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எடுக்கிறீங்களா? எந்த டாபிக்கா இருந்தாலும் ஓகே, நீங்களும் சூஸ் பண்ணுங்க. இல்ல டாபிக் சூஸ் பண்றது கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க. நாங்க இதுல இந்த டாபிக்ல டவுட் இருக்கா அந்த மாதிரி சொல்லுவோம். அதை பத்தி நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அதை சொல்லி கொடுத்தாலும் ஓகே தான். Guys, anyone? எந்த டாபிக்கா இருந்தாலும் ஓகே தான், பட் கொஞ்சம் டெக் ரிலேட்டடா அந்த மாதிரி இருக்கும். ஜீவா நான் பண்றேன். ஓகே ஜீவித், சூப்பர் ஜீவித். கேக்குது ஜீவித். ஓகே ஜீவித், நீங்க டாபிக் சூஸ் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி டாபிக் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இப்பயே நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே ஜீவித், நீங்க எப்பயே சூஸ் பண்ணணும் இல்லை, முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்க 2லேருந்து 4 டாபிக் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க குரூப்ல ஒரு போலிங்கோ நீங்கள் பண்ணுறது கூட இல்லை, இந்த ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் அப்போ வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும், இப்போது ஓட்டிங்ஸ் அண்ட் டிசிஷன் இப்போ மேனேஜ் பண்ணுறது ஜீவா, ஓகேவா? ஸோ அவருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, இந்த மாதிரி எனக்கு 4 டாபிக், எனக்கு பிடிச்ச 4 டாபிக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. 4 டாபிக்னு இல்லை, 2 டாபிக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து போலிங்காக வந்து போட்டுருவாங்க. அதில் வர்ற ஓட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓகேவா? அதில் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அந்த 4 டாபிக் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 4 டாப்பிக்கில் எத்தனை பேர்த்துக்கு வந்து எந்த டாபிக் வந்து பிடிச்சிருக்கு, ஸோ அதை வச்சு ஒரு டாபிக் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சூஸ் பண்ண டாப்பிக்கு நீங்கள் 2 days டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு இதோட டிசிஷன் நீங்கள் ஃபைனல், நீங்கள் இந்த டாபிக் பற்றி தான் பேச போகிறீங்க அப்படிங்கிற ஃபைனல் டிசிஷன் வந்து உங்களுக்கு டியூஸ்டே ஈவினிங், அதாவது இன்னைக்கு சண்டேவா, மண்டே டியூஸ்டே 2 நாள் வந்து ஓட்டிங்ஸ் நடக்கும். டியூஸ்டேவோட ஈவினிங் ராத்திரி 9 மணிக்கு ஓட்டிங்ஸை வந்து நிறுத்திட்டு உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வர்ற வீக் வீட் சண்டே அன்னைக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணும். போன தடவை வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்ததால் தான் நம்ம வந்து அதுக்கு ஓட்டிங்ஸ் வச்சோம். ஓட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணோம், கரெக்டாக? ஓகே, இந்த டைம் ஜீவித் வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இருக்காரு, அவர் வீக் பைட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வீக் பைட்ஸ் யார் ஹோஸ்ட்னு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நம்ம போல் போடுவோம். பட் போல்லையும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்பின் வீலுக்கே போயிடுவோம். ஜீவா ஆக்சுவலி அவர் அப்படி வேணாம், ஏன்னா நான் ஆல்ரெடி ஓட் பண்ணது வேற இதுக்கு. அப்போவே அந்த டைம்லேயே ஸ்பின் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. எல்லாரும் இருக்கிறப்பே ஸ்பின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, போலிங்ஸ் வேணாம். போலிங்ஸ் போட்டோம்னா என்ன டைம் வந்து கன்சியூம் ஆகும். அதுக்கு ரிசல்ட் 2 விஷயம் தான். இப்போது ஜீவித் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தாரு. இப்போது இந்த மாதிரி யாரும் முன் வரல அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு ஸ்பின் வீல் போட்டுறாங்க.
முன்னாடி ஓட்டிங்ஸ் டிசிஷன் எடுத்த மாதிரி ஓட்டை பொறுத்து. ஓகே ஓகே வருமா ஸ்ட்ரைட்டா இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணலாம், அப்படி இல்ல கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா ஸ்பீன். ஓகே. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு செஷன் சூப்பராக முடிச்சது. ஐ திங்க் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் 2 வீக்ஸ் ஆக போகுது. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக வந்து மறுபடியும் ஒரு ரியாலிட்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி செக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து இப்போ நீங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் இந்த ரோல்னால் நீங்கள் எப்பயுமே வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. உங்களுக்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இதாக கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டியோட ஜென்ரல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த செக்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால் என்னால் வந்து இதை மேனேஜ் பண்ண முடியல, யாராவது இதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேவா? அப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னாலும் மெசேஜ் மட்டும் தட்டுங்க. என்னால் இதை பண்ண முடியல மட்டும் சொன்னால் போதும், நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்காக நீங்கள் இதை மட்டும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் மெயினாக உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ என்னடா எடுத்தோடனே எல்லாம் பேச சொல்கிறானே, ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கோங்க. ஓகே. யாருக்கும் இதில் வந்து ஏதாவது கருத்து ஏதாவது இருக்கா? எனக்கு இது பிடிக்கல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஃப்ராங்காக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த விஷயம் இதை ஒன்று சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எந்த வித ரிப்ளையும் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ இதை மட்டும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு டைம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் சொல்ல ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் பிடிக்காது. என்னடா யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு தான் தோணும். ஏன்னா யாருமே பேச மாட்டாங்க. யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சா யார் பேசுவாங்க? ஸோ அதுதான் உங்களுக்கு பிடிக்கல, நான் யோசிச்சுட்டேன், எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷனுக்குள்ளே போகும். ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோங்க. அப்படி இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் பார்க்கணுனாலும் அந்த ஹவு டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் நடந்தது. யாராவது அந்த செஷனை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிலேயே வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் பற்றி பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷனுக்குள்ளே தான் போகணும். ஓகேவா? யாருக்காவது ஏதாவது கருத்து, ஏதாவது குவாரிஸ் எது இருந்தாலும் இப்போ ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீட்டிங்ஸோட டைமிங் மட்டும் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கலாமான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப ஒரு சில வரத்துக்கு லேட் ஆகுது, அதனால வந்து டைம் ரொம்ப டிலே ஆயிட்டு திருப்பி முடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் நம்ம கரெக்டா இந்த டைம்னா இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி இது பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும்போது இந்த வீக் கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆன் டைம் வருவாங்கல்ல. கண்டிப்பாக மேடம். ஆக்சுவலாக வந்து நான் டைம் பங்க்சுவாலிட்டிக்கும் எனக்கு கொஞ்சம் தூரம் தான். ஆக்சுவலி வந்து நான் கொஞ்சம் மறந்துருப்பேன், ரொம்ப மறந்து. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இவ்வளோ நாளாக நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிரிக்காததால் யார் என்ன பண்ணுங்கிறதே தெரியாது. இவ்வளோ நாளாக எல்லோரும் வந்து அட்டன் பண்ணால் போதும். ஸோ அப்படியே இருந்தது. ஸோ இனிமேல் அப்படி இருக்காது. ஸோ அதனால் இனிமேல் வந்து அக்யூரசி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா எல்லாருமே தனித்தனி ரோல்ஸ் எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு தோணுது. பட் ஆக்சுவலாக இப்போ கூட இந்த செஷன் ஆரம்பிக்கிறது கூட நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். இட்ஸ் ரைட்.
வேறு யாருக்காவது ஏதாவது ஃபீட்பேக்ஸ் குவாரிஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நோ குவாரிஸ் நோ ஃபீட்பேக்ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிவிட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு மைக்கில் ஏதாவது இஷ்யூ அதனால் வந்து பேச முடியல ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜென்ரலில் ஒரு மெசேஜ் திட்டுங்க. ஸோ எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுங்க. செஷனை எண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திட்டுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ரம்யா லீவ் ஆவாங்க. ஓகே ரம்யா, உங்களால் முடிஞ்சது அப்படின்னா மைக்கை நெக்ஸ்ட் டைம் ஆன் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் பாருங்கள். ஓகேவா? ஐ திங்க் இஷ்யூ வந்து உங்களோட இதில் தான் இருக்கும், ஆக்சஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை கான்ஃபிடென்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. ஒருத்தர் வந்து லீவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு யாருக்காவது ஏதாவது குவாரிஸ் இருந்தது அப்படின்னா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி லீவ் ஆகுதுன்னா எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போடுங்க ப்ளீஸ். குவரிஸ் இல்ல செஷன் லீவ் பண்ணிக்கலாமா? ஓகே லீவ் பண்ணிக்கலாம். வேறு யாருக்கும் எதுவும் இல்லையா? ஜீவித், சஞ்சீவ், ஸ்ரீ வேறு யாருக்காவது? நோ ப்ரோ, எந்த டவுட்ஸும் இல்லை. ஓகே ஜீவித், சஞ்சீவ் நீங்கள் மட்டும்தான் பண்ணி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இத்தனை தடவை கேட்கணும் அப்படின்னா, ஸோ இது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ரோல் இது நீங்கள் இதனால் இந்த சுச்சுவேஷனால் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது குவாரிஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் இப்போ பேசுங்க. அப்படி இல்லைன்னா எண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வருமா? ஓகே ஜி. ஓகே சஞ்சீவ், உங்களுக்கு ஓகே தானே? ஓகே சஞ்சீவுக்கு ஏதோ இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே 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 எல்லாத்துக்கும் ஓகே ஓகே. அப்போ நம்ம செஷனை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வீக் பைட்ஸில் ஜீவித்தோட நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ராக்டிவ் செஷன் பற்றி நம்ம ஒரு போல் போடுவோம். ஸோ இந்த வீக் வந்து இன்ட்ராக்டிவ் செஷன் பற்றி பேசலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி ஒரு போலிங்ஸ் மட்டும் போடுறோம். ஓகே ஓகே பாய். எண்ட் பண்ணிக்கலாம்ல? ஜீவா உங்களுக்கு ஓகே தானே? ஓகே வருமா? ஓகே ஓகே. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.